ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான டாபிக் பத்தி பேச போறேன். எமோஷனல் ஆங்கர். இந்த வார்த்தை பல பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். தமிழ்ல சொன்னா நம்மளோட மனசின் நங்கூரம். ஓகே, அதாவது நம்ம மனசோட அமைதிய யார்கிட்ட கட்டி போட்டிருக்குமோ அவங்க பேர் தான் எமோஷனல் ஆங்கர். ஓகே, ஆனா இந்த எமோஷனல் ஆங்கரால தான் நம்ம வாழ்க்கையோட பாதி கஷ்டத்துக்கு காரணமே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய மனசு ஒரே ஒரு பர்சனை மட்டும் நம்பி இருக்குதா? அவங்க சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க, அவங்க கோவப்பட்டா அந்த நாளே உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடும், அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா உங்களுக்கு டென்ஷன். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா அது வெறும் காதல் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பேரு தான் எமோஷனல் ஆங்கர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆங்கர் எதுக்காக யூஸ் ஆகுது? ஒரு கடல்ல ஒரு ஷிப் இருக்குன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸா அலை வந்தாலும் அது ஸ்ட்ராங்கா ஒரே இடத்துல ஒரே பொசிஷன்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கர் யூஸ் பண்றாங்க. சரியா? நல்லதுதான். அது அதுதானே நமக்கு சேஃப்டி, நமக்கு வேணும். பட் அதே ஒரு பெரிய புயல் வந்தா என்ன ஆகும்? ஷிப்பு மூவ் ஆகணும், வேற டைரக்ஷனுக்கு போகணும் அந்த ஷிப்பு. சோ அந்த ஆங்கர் எல்லா நேரத்திலையும் உதவாது இல்லையா? அது ஒரு கட்டத்துக்கு தான் யூஸ் ஆகும். புயல் வரும்போது அதே ஆங்கர் இருந்தா ஷிப்பு என்ன ஆகும்? கடல்ல மூழ்கிடும். சோ அதே மாதிரிதான் உங்க மனசோட நங்கூரத்தை நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஃபுல்லா கொடுத்துட்டீங்க. இப்ப என்ன ஆகும்? அவர் அசைஞ்சா உங்க மனசு அசையும், அவரு விலகிட்டா உங்க வாழ்க்கையே நின்னு போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சோ இப்படி ஒரு பர்சனை நீங்க ரொம்ப இந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி வாழறது நல்லதா கெட்டதா? இது சைக்காலஜி என்ன சொல்லுது, ஸ்பிரிச்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்? சோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஜாலியா, ஓகேவா, எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இத ஒரு டீட்டெயிலா நம்ம பேசுவோம். வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் இங்க உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். எனக்கு யாருக்குமே இங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்றதுக்கு தான் தைரியம் இல்லை. இது ஒரு ஆணையோ பெண்ணையோ அக்யூஸ் பண்றதுக்கு, ஒரு உறவை அக்யூஸ் பண்றதுக்கு, பிளேம் பண்றதுக்கு, அந்த மாதிரி இன்டென்ஷனோட நான் எந்த வீடியோவும் போடல. ஓகே, ஒரு வாழ்க்கையில அனுபவத்தின் அடிப்படையில உங்களுக்கு நான் அனுபவிச்ச கிளாரிட்டி, ஓகே, நான் எப்படி ஒரு சொல்யூஷன் வாங்கினேன், நான் எப்படி ஸ்பிரிச்சுவலா சைக்காலஜிக் பேஸ்டா இதை நல்லா அனலைஸ் பண்ணி என் வாழ்க்கையை நான் ஸ்டடி பண்ணேன். ஸோ மைன்யூட்டா இதுல என்னென்ன நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகே, ஒரு வாழ்க்கையில இப்போ நீங்க குழப்பத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அதுல இருந்து தெளிவு கிடைக்கணும். ஓகே, சில விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். எல்லா விஷயங்களையும் உங்களால எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. சில விஷயங்கள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பீங்க, பதில் கிடைக்காம. யார்கிட்ட சொல்றது? இவங்க கிட்ட சொன்னா இதை புரிஞ்சுப்பாங்களா? சொன்னா ஆக்வர்ட் ஆயிடுமா? என்ன தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ட்டு பயந்து வாழறவங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். சோ எல்லாருக்கும் இந்த வீடியோ கிடையாது. என்னுடைய குரல் யாருக்கு தெளிவு கிடைக்கும், மனதளவுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருக்கு ஹீலிங் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், பரவாயில்ல நான் மட்டும் இங்க தனியா சஃபர் ஆகல, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, சோ எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு என்னோட வீடியோ. சோ நான் பதிவு பண்ற கருத்துக்கள்னால உங்க உறவு பாதிக்கப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னோட கருத்து மேல தப்பு கிடையாதுங்க. உங்க உறவு அந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்றதுதான் இங்க உண்மை. புரியுதுங்களா? ஒரு உறவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா உலகத்துல 1000 பேர் பேசினாலும் அது அதே பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரிங்களா?
அதை தாண்டி நீங்க மத்தவங்க பேசுற வீடியோக்குள்ள ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க உங்க உறவை வந்து டவுட் பண்றீங்க, நோட் பண்றீங்க அப்படின்னா சம்திங் இஸ் ஃபிஷி இன் யுவர் ரிலேஷன்ஷிப். சோ எல்லாருமே வந்து ஒரே கண்ணோட்டத்துல இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் ஒவ்வொருட புரிதல் அனுபவத்தை சார்ந்தது. அதனால உங்களுக்கு என்னுடைய கருத்து உங்க வாழ்க்கையில ரிலேட்டபிளா இருக்கு, ஓகே, எனக்கு கிளாரிட்டி வேணும்னா பாருங்க, யூஸ் பண்ணுங்க. இல்ல என்னோட உறவு வந்து நல்ல ஒரு ஃப்ளோல போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு ஹெல்த்தியான எமோஷனல் ஆங்கருக்கும் அன்ஹெல்தியான எமோஷனல் ஆங்கருக்கும் என்ன வித்தியாசம், இந்த உறவு எப்படி இருக்கும், இந்த எமோஷனல் ஆங்கர் எப்படி செயல்படுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஒரு கணவர் வந்து ஒரு ஜாப வந்து இழந்துட்டாருங்க. ஓகே, அவருக்கு ஜாப் போயிடுச்சு. அப்ப வந்து அவரோட மனைவி வந்து சொல்றாங்க, என்னங்க வேலை தானே போச்சு, வாழ்க்கை ஒண்ணும் போகல, வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம், அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றா கணவர்கிட்ட. அப்ப அந்த கணவர் மனசளவுல ரொம்ப பிரேக் ஆயிருப்பாரு. அந்த மனைவி அப்படி சொன்னதுமே அவருக்கு ஒரு தெம்பு வந்துருது, மன அமைதி திரும்ப அவர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. அப்ப இதுக்கு பேர் என்னது? சோ இதுக்கு பேரு ஹெல்த்தியான எமோஷனல் ஆங்கர். ஓகே, இங்க கணவர் மனைவி ரெண்டு பேருமே பாதிக்கப்படல, மனதளவுல வலிமையாகிறாங்க. ஓகே, அதுவே இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா, பொண்ணோ பையனோ யாரா வேணாலும் இருக்கட்டும். அந்த பொண்ணு என்ன பண்றா, காலையில எழுந்தது போனை பாக்குறா. போன்ல ஃபர்ஸ்ட் அந்த அவங்க பாய் ஃப்ரெண்டோட மெசேஜ் வந்திருக்கா. ஓகே, மெசேஜ் வரலன்னா ரொம்ப பதட்டம், ஏன் வரல, ரிப்ளை இல்லைன்னா டென்ஷன், போன் எடுக்கலன்னா ஆன்சைட்டி அதிகமாயிடுது அவங்களுக்கு, ஓவர் திங்கிங் ஜாஸ்தி. ஐயோ இன்னைக்கு என்னாச்சு, அவங்களுக்கு ஏதாச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாட்ஸ்அப் பாக்குறது, வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இல்லைன்னா இன்னும் டென்ஷன், ஃபியர் உருவாகுது அவங்களுக்கு. திரும்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்ஸ்டாகிராம் போறாங்க, பேஸ்புக் போறாங்க, எங்கெல்லாம் அவர் அவைலபிளா இருக்காரு, அப்ப அவருக்கு என்ன ஆச்சு, அப்ப வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன ஆச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ கொஸ்டின் பண்றா. நிறைய வந்து ஓவர் திங்கிங், மன உளைச்சலுக்கு ஆளாகிறா. சோ இப்படி அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஒரு பர்சனை சுற்றியே அந்த பொண்ணு மனசு சுத்திக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது எப்படி இருக்கு, அந்த பொண்ணோட மனசு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. சோ சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணோட மனசு அவரோட ரிமோட் கண்ட்ரோல். புரியுதுங்களா? இதுதான், இதுக்கு பேர் தான் வந்து எமோஷனல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. சோ இந்த பொண்ணோடது வந்து அன்ஹெல்தியான எமோஷனல் ஆங்கர். இது ரொம்ப டேஞ்சர் லைஃபுக்கு. சோ இப்படி பல பேர் லவ்ல வந்து எமோஷனல் ஆங்கருக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாம சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 30 வருஷமா ஒரு அம்மா தன் மகனையே தான் உலகம்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு சடனா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்றான், தன் மனைவியோடைய ஃபுல் கண்ட்ரோல்ல போயிடுறான் அன்புக்காக. சரியா? அதாவது ப்ரியாரிட்டி மாறுது. எல்லா லைஃப்லயும் நடக்கிறது தானே. சோ அந்த ப்ரியாரிட்டி மாறும்போது அம்மாக்கு என்ன இருக்கும், மிஸ் பண்ணுவாங்க, தன் பையன் மாறிட்டானே, எனக்கு என் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில வெறுமை பெருசா இருக்கும், பயங்கரமா அட்டாக் ஆகும் அந்த வெறுமை. இங்க என்ன ஆகுது, தன் பையன் தான் உலகம்னு நினைச்சு இருந்தாங்கல்ல, அதுக்கு பேருதான் எமோஷனல் ஆங்கர். சோ அந்த பையனுக்கு இங்க வந்து அந்த பையனை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இங்க என்ன நடந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சோ அம்மா வந்து தான் பையனை தானே நினைச்சாங்க. சோ அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு வழி. சோ இப்படிதான் மனிதர்கள் வந்து மனதளவில் வந்து காயப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைலண்ட் பெயின். இதெல்லாம் நம்ம வந்து காலப்போக்குல வந்து பழகிக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையை வந்து கிராஸ் பண்ணி வர முடியும். சோ இந்த சைக்காலஜி அகைன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளை ஒரு தப்பு பண்ணும். என்னன்னா, நான் வந்து சந்தோஷமா வாழணும்னா அவர் என் கூட இருக்கணும், அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இங்க இருந்தா பிரச்சனைய ஆரம்பிக்குதுங்க. இதுதான் வந்து ரொம்ப ஒரு பேடான எமோஷனல் ஆங்கருக்கான எக்ஸாம்பிள். அவர் என் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க மனதளவுல முழுசா. அப்ப அவர் போயிட்டா அது உங்களால தாங்க முடியுமா? எந்த அளவுக்கு உங்க மைண்ட் அட்டாக் ஆகும்?
அவரோட சின்ன ஒரு விலகல் கூட உங்களை வந்து ரொம்ப இதய அளவுல உங்களை நொறுக்கி போடுமே. யாருக்கு இதுல பாதிப்பு அதிகம்? நீங்க யார டிபெண்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். சோ இதுக்கான ரூட் காஸ் வந்து லவ் கிடையாது. ஓகே, உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க ஒருத்தவங்கள்ட்ட மொத்தமா ஒப்படைச்சிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் எமோஷனல் ஆங்கர். உங்க மன அமைதி எல்லாத்தையுமே ஒருத்தவங்க கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இத வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு அழகான அர்த்தம். யார் வேணாலும் உங்க வாழ்க்கையை அழகாக்க வரலாங்க. ஆனா முழு அர்த்தமா வரக்கூடாது. நீங்க அப்படி நினைச்சுக்க கூடாது. ஒரு மனிதர் வந்து உங்க வாழ்க்கையில துணையா வரலாம், ஆனா உங்க வாழ்க்கையோட மையமா நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க மட்டும்தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட் உங்க லைஃப்ல, சரிங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா உறவுகளும் மாற்றத்திற்கு உட்பட்டவைதான். மாறாதது உங்கள் மனதின் உள்ளார்ந்த விழிப்புணர்வு மட்டுமே. இப்போ உங்களுடைய வாழ்க்கையோடைய மொத்த அடையாளத்தையும் ஒருத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. உங்க சந்தோஷத்தோட சாவிய ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காதீங்க. ஷேர் பண்றது வேற, பட் அவங்க கிட்டயே சரண்டர் பண்றது வேற, இல்லையா? சோ ஒரு உண்மையான காதல் உங்களை என்னைக்குமே வீக் ஆக்காது, மனதளவுல எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்கும். இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையோட எமோஷனல் ஆங்கர் யார்? இந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையை கூட மாற்றலாம். சோ இந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்தியான எமோஷனல் ஆங்கர் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும்னா, அவங்க பேசல, அவங்க வந்து பிஸியா இருக்காங்க, வாட் எவர் த ரீசன், எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு பயந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால்னா, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிஹேவியர்லாம் ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். சோ அப்படி அந்த பையன் வந்து ஃபீல் பண்ணானா, ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வந்து நார்மலா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த லவ் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது எப்படி, இது இப்படிதான் என் லைஃப் இருக்குமா, டில் எண்ட் என்னுடைய லைஃப் ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்குமா, என்னையே அவ டிபெண்ட் பண்ணி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடும். அப்ப அந்த லவ் முன்ன மாதிரி இல்லாம போகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து பல லவ்ல வந்து கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிறதுக்கு காரணமே இருக்கு. இதுவும் ஒரு காரணம். ஓகே, என்ன ஆச்சு ஏதாச்சு, நான் உண்மையான லவ் தானே கொடுக்குறேன், நீங்க உண்மையான லவ் தான் கொடுக்குறீங்க, பட் அது வந்து ஹாப்பியா இல்ல, பயம் கலந்து வருது. உங்க மேல, உங்க லவ் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஓகே, சோ உங்களை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்போசிட்லயும் யாருமே நினைக்க மாட்டாங்க இல்லையா? சோ அந்த ப்ரெஷர் கொடுக்குற லவ் சஸ்டெயின் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல. சோ இதுல இருந்து எப்படி உங்களை நீங்க காப்பாத்திக்கணும், உங்க காதலை நீங்க எப்படி காப்பாத்துக்கிறீங்க, உங்க உறவை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி எமோஷனல் ஆங்கர் உங்க லைஃப்லயும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட், உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எல்லாருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எப்படி நாம இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி உண்மைகள் பேசுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் ஒரு உண்மை பேசும் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.